லவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. காதல், அன்பு, இந்த மாதிரி எக்கச்சக்க மீனிங்கோட இருக்க இந்த காதலுக்கு நிறைய பரிமாணங்களும் இருக்குது. அண்ட் அதை பற்றின வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம யூடியூப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வேலண்டைன்ஸ் டேக்கு ரோஸ் கொடுக்குறோன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சு. வேலண்டைன்ஸ் டேக்கு ரோஸ் கொடுக்குறோன்னு உங்களுக்கு தெரியுமா? ரோஸ் இஸ் a symbol of love, passion and romance. நம்ம எல்லாருக்குமே லவ் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் ஞாபகம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் ரோஸ். ஏன்ஷியல் டைம், அதாவது அந்த காலத்துல ட்ரெடிஷ்னல் டேட்ஸ்ல ஏன்ஷியன் டைம்ல கிரீக் அண்ட் ரோமன் மித்தாலஜியில ரோஸ் ஆஃப்ரோடைட்டி, வீனஸ் அப்படிங்கிற காடஸ் ஆஃப் லவ்வோட அசோசியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால அந்த காலத்துல இருந்தே ரோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மக்கள். லவ்வர்ஸ் கொடுத்து தான் லவ்வர்ஸ் தங்களோட லவ்வை வெளிப்படுத்துவாங்களாம். வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் வெளிப்படுத்தணும் அப்படின்னா. இந்த காலத்தில் மாதிரி சேட், வாட்ஸ்ஆப், லெட்டர்ஸ், ஃபேஸ்புக் அதெல்லாம் அப்போ கிடையாதுல்ல. அப்போ ஃபோன் கூட கிடையாது. ஸோ எல்லா விதமான ஒரு அதர் கம்யூனிகேஷனும் இல்லாமல், மற்றவங்க யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட் வே ஆஃப் லவ் ரெப்ரசன்ட் பண்ண தான் ரோஸஸை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க விக்டோரியன் பீரியடில். அண்ட் ஒவ்வொரு ரோஸ்க்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. அண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லவ் அப்படின்னு சொல்லாலே நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். பாடலாக இருக்கலாம், மூவியாக இருக்கலாம், ஈவன் அந்த பர்சனாக இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் ரோஸும் கூட. அண்ட் அப்படிப்பட்ட ரோஸ்க்கு எக்கச்சக்க அர்த்தங்கள் இருக்கு. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் இருக்கு. அண்ட் அப்படிப்பட்ட ரோசஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரெட் ரோஸ். ஏன்னா நமக்கு ரோஸ் அப்படின்னு சொன்னாலே முதல்ல மைண்டுக்கு வருது ரெட் ரோஸ் தான். ஏன்னா ஆதி காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ரெட் ரோசஸ் கொடுக்காத ஆளே இல்லை, ரெட் ரோசஸ் விரும்பாத பொண்ணும் கிடையாது. ரெட் ரோஸ் என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா லவ், ரொமான்ஸ் அண்ட் டீப் பேஷன். அன்போட அதிகமான வெளிப்பாடாக ரெட் ரோஸ் தான் இருந்திருக்கு, ரெட் ரோஸ் தான் இருக்குது. பிங்க் ரோஸ். பிங்க் ரோஸ் அப்படிங்கிறது அட்மிரேஷன், கிராட்டிடியூட் அண்ட் ஸ்வீட்னஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் என் லைஃப்பில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டான ஆள் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிங்க் ரோஸ் கொடுக்கலாம். எல்லோ ரோஸ். ஃப்ரெண்ட்ஷிப், ஜாய் அண்ட் நியூ பிகினிங்ஸ். ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்னா எல்லோ ரோஸ் கொடுக்கலாம். எனக்கு பர்சனலாக ஒருத்தவங்க எல்லோ ரோஸ் கொடுத்து நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருப்பீங்களான்லாம் கேட்டிருக்காங்க லைஃப்பில். ஸோ எல்லோ ரோஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பின் அடையாளமாக இருக்குது. அண்ட் நியூ பிகினிங்ஸ்க்கும் கொடுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல விஷயம் புதுசாக நடக்க போகுது அப்படின்னா எல்லோ ரோஸ் கொடுத்து அவங்கள வாழ்த்தலாம். நான் ஒரு வாட்டி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கப்பலுக்கு எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகல. ஆனால் கவுண்டரில் கொடுத்த ரோஸ் எடுத்துகிட்டு போய் நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் அது ஒரு எல்லோ ரோஸ். அண்ட் ஒயிட் ரோஸ். ஒயிட் ரோஸ் ரெப்ரசன்ட்ஸ் பியூரிட்டி, இன்னசென்ஸ் அண்ட் நியூ லவ். ரொம்ப பியூரான கலர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒயிட் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். லவ்வாக இருக்கலாம், இல்லை ஸ்கையாக இருக்கலாம், நிறைய விஷயங்களில் ஒயிட் நமக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி தான் ஒயிட் ரோஸும். ஒரு புது லவ்வோட தொடக்கத்தை ஒயிட் ரோஸை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஆரஞ்சு ரோஸ். என்தூசியாசம், ஃபேசினேஷன் அண்ட் டிசையர். ஒரு விஷயத்துக்கு மேலே அதிகமான டிசையர் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆரஞ்சு ரோஸ் மூலியமாக வெளிப்படுத்தலாம். லெவெண்டர் ரோஸ். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், மிஸ்ட்ரி அண்ட் என்சான்ட்மெண்ட். ஆமாம், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்திருக்கும். வரலைன்னா நீங்கள் ரொம்ப அன்லக்கி. அண்ட் அதை வெளிப்படுத்துகிற விதமாக தான் இந்த லாவெண்டர் ரோஸ் யூஸ் பண்ணப்படுது. பிளாக் ரோஸ். பிளாக் ரோஸ் அப்படிங்கிற ஒன்று இந்த ஏர்த்தில் இருக்கா என்ன, அதை மிஸ்ட்ரி, ஃபேர்வெல் அண்ட் ரீபர்த்க்கு கொடுப்பாங்க. ரோஸ், த அன்அட்டைனபிள், மிஸ்ட்ரி அண்ட் எக்ஸ்ட்ராடினரி. இதை நம்ம லவ் கூட அசோசியேட் பண்ணுறதுனா ஒன் சைட் லவ்வர்ஸ்க்கு கூட அசோசியேட் பண்ணிக்கலாம். அன்அட்டைனபிள், நீங்களுக்கு கிடைக்கவே மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சும் லவ் பண்ணுறது. அண்ட் அவங்களுக்கு நீங்கள் ப்ளூ ரோஸ் கொடுக்கலாம். நீங்கள் யாருக்கு எல்லா ரோஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. கவல்ட்டில் அந்த ரோஸை விட்டுட்டு போங்க. ஓகே, அந்த கலர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றதை பார்த்தோம். அந்த ரோசஸ் கொடுத்தா என்ன அர்த்தங்கிறதையும் பார்த்தோம். அது எந்த மாதிரி காதலை வெளிப்படுத்துதுன்னு பார்க்கலாம். ரெட் ரோஸ். ரெட் ரோஸ் கொடுத்தா அது அல்டிமேட் சிம்பிள் ஆஃப் டீப் லவ், பேஷன், டிசையர். ஆமாம், உன்னை ரொம்ப ஆழமாக காதலிக்கிறேன் அப்படிங்கிறதோட ஒரு அழகான வெளிப்பாடு தான் ஒரு ரெட் ரோஸை போய் கையில் நீட்டுறது. ஒன்றும் இல்லை, பொக்கேவாகவும் கொண்டு போகலாம். பிங்க் ரோஸ். பிங்க் அப்படிங்கிற கலரே ரொம்ப ஜென்டிலான கலர் இல்லையா? பிங்க் ரோஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னென்னா ஜென்டல் லவ், அட்மிரேஷன் அண்ட் கிராட்டிடியூட். என் லைஃப்குள்ளே வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது தான் பிங்க் ரோஸ் கொடுக்குறது. ஒயிட் ரோஸ்
symbolizes pure and everlasting love. நீ என்னோட காதலி, கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான் என்னோட காதலன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம ஒரு ஒயிட் ரோஸ் கொடுக்கலாம். yellow ரோஸ் ஒரு ஜாய்ஃபுல்லான ஹாப்பியான விஷயங்களை சொல்கிறதுக்கு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு, நீ என் ஃப்ரெண்ட் ஆயிரு, அதுதான் முதல் ஸ்டெப் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம yellow ரோஸை யூஸ் பண்ணலாம். லெவெண்டர் ரோஸ் நான் சொன்ன மாதிரி லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட், உன்னை பார்த்ததுமே நான் காதலில் விழுந்துட்டேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிவிக்கணும்னா நீங்கள் லாவெண்டர் ரோஸ் கொடுக்கலாம். ப்ளூ ரோஸ் ரெப்ரசன்ட் அ லவ் தட் இஸ் ரேர் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி. ப்ளூ ரோஸ் பெருசாக நம்ம பார்த்துருப்போமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது, நான் பார்த்தது கிடையாது. பட் ப்ளூ ரோஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி லவ்வை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். பிளாக் ரோஸ் அப்படிங்கிறது ரொம்ப டீப் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லவ், அதை பற்றி சொல்கிறது. பிளாக் ரோஸஸ் ஆக்சுவலி டர்க்கியில் இருக்குது. பிளாக் ரோஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கா அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி டர்க்கியில் பிளாக் ரோஸஸ் வளரப்படுது அண்ட் பிளாக் ரோஸஸ் ரியல் லைஃப்லேயும் இருக்குது. பிளாக் ரோஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மிஸ்ட்ரி, ஃபேர்வெல் அண்ட் ரீபர்த் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. நான் இது வரைக்கும் பிளாக் ரோஸை லைஃப்பில் பார்த்ததே இல்லை, கண்டிப்பாக டர்க்கி போனால் பார்ப்பேன். மாதிரி வீடியோஸ் இந்த வாரம் பூரா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட், லவ் யூ ஆல், ஹாப்பி ரவ் ஸ்டேஷ் யூடியூப் ஃபேம்.